அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கேன். இன்று 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் 5ஆம் இயலிருந்து வீடியோ கொடுத்துருக்கேன். முதல் 4 இயல் வீடியோ பார்க்காதவங்க 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு முழுவதும் இயல் வாரியாக வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் டேஷ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் சி. டேஷை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணம் படைக்கப்பட்டது. திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணம் படைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி. நம்பியாரூரர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரர். ஆப்ஷன் டி. தேவாரம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. ஆப்ஷன் பி. காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன. வேளங்கள் கரும்பை தின்றன. வேளங்கள் என்பதன் பொருள் யானைகள். ஆப்ஷன் சி. கலித்தொகை என்னும் நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? 150 பாடல்களை கொண்டது. ஆப்ஷன் டி. நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யார்? நல்லந்துவனார். ஆப்ஷன் ஏ. மறைப்பொருளை காத்தல் டேஷ் எனப்படும். நிறை எனப்படும். ஆப்ஷன் டி. கூம்பொடு மீப்பாய் களையாது என முற்காலத்தில் பயன்படுத்திய பாய் பற்றி குறிப்பிடும் நூல் எது? புறநானூறு. ஆப்ஷன் பி. கைவினை பொருள்களை செய்வதற்கு ஏற்ற மூங்கில் வகை எது? கூட்டு மூங்கில். ஆப்ஷன் சி. பானை செய்யும் சக்கரத்தை டேஷ் என அழைப்பர். திருவை என அழைப்பர். ஆப்ஷன் ஏ. கலை அழகு மிகுந்த மண் கலன்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? செம்பியன் கண்டியூர். ஆப்ஷன் சி. பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். ஆப்ஷன் பி. பெரிய உடுக்கையை டேஷ் என்பர். தவண்டை என்பர். ஆப்ஷன் ஏ. டேஷ் முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடமுழா. 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடமுழா. ஆப்ஷன் டி. பரிவாதினி என்னும் வீணை யாருடைய காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? மகேந்திரவர்மன் காலத்தில் பரிவாதினி என்னும் வீணை இருந்ததாக கூறப்படுகிறது. ஆப்ஷன் பி. தமிழர்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி. மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எது? மதுரை காஞ்சி. ஆப்ஷன் பி. கலித்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நல்லந்துவனார். ஆப்ஷன் சி. கலித்தொகை என்னும் நூல் எத்தனை பிரிவுகளை உடையது? குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என 5 பிரிவுகளை உடையது. ஆப்ஷன் டி.
கலித்தொகை டேஷ் நூல்களில் ஒன்று. எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ. கொடுத்த வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் டேஷ் எனப்படும். செறிவு எனப்படும். ஆப்ஷன் சி. பல வகையான புல்லாங்குழல்கள் இருந்ததை கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி. பாண்டில் என அழைக்கப்படும் இசைக்கருவி டேஷ். சாலரா. ஆப்ஷன் பி. நண்பா படி என்பது டேஷ் தொடர். விழித்தொடர். ஆப்ஷன் பி. காலம் கறந்த பெயரெச்சம் டேஷ். வினைத்தொகை. ஆப்ஷன் பி. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது டேஷ். வேற்றுமை தொகை. ஆப்ஷன் ஏ. அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். ஆப்ஷன் சி. கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு பிளஸ் அற. ஆப்ஷன் டி. ரைட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் சடங்கு. ஆப்ஷன் டி.